ஹalleluya, praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொன்ன சர்தை சபையை குறித்து நாம் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். இந்த சர்தை சபையும் இப்பொழுது இருக்கிற துருக்கி நாட்டில் உள்ள அமைந்திருக்கிற ஒரு பட்டணமாகும். இதுவும் ஒரு வியாபார ஸ்தலமாக, ஒரு வருமானம் நிறைந்த ஒரு இடமாக இது காணப்படுகிறது. இங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதும் மேன்மையாக இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபையில், தேவனுடைய அனுக்கிரகத்தில், ஆவிக்குரிய அனுக்கிரகத்தில் அதிகமாய் நிரம்பாமல் தங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சரீர பிரகாரமான நன்மைகள் நிரப்பப்பட்டு அவர்கள் தங்களை சம்பூர்ணம் அடைந்து விட்டார்கள் என்று எண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குறைவாக இருக்கிறது, தேவனுடைய பார்வையில் நிறைவாக இல்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். சர்தை சபையை குறித்து வாசிக்க கேட்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. இங்க ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், 7 ஆவிகளை உடையவர் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிற 7 விதமான தன்மை உள்ள காரியங்களை இது காட்டுகிறது. தேவனுடைய 7 பரிபூர்ணங்களையும் 7 விதமான தன்மைகளும் உள்ள பரிசுத்தாவின் செயல்பாடுகளை இதை காட்டுகிறது. இதை குறித்து விளக்கங்களை நாம் பார்ப்போமானால் வெளிப்படுத்தல் 5:6 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இதோ அடைக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். கம்ப்ளீட்டாக தேவன் அனுப்புகிற இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான். அந்த அதிகாரத்தோடு பரலோகத்தில் இந்த பூமியினுடைய நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவனுக்கு அனுமதிக்கக்கூடிய எல்லா அதிகாரம் நிறைந்த புஸ்தகத்தை வாங்க மனுஷனாய் இருந்ததனால் அவர் போய் தேவனிடத்தில் ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு முன்பதாக யாராவது வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது யோவான் அழுகிறார். ஏனென்றால் யாருக்கும் அந்த அதிகாரம், உரிமை இல்லை. இயேசுவே மனுஷனாய் வந்ததுனால அவர் மனிதனுக்காக ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் 7 கொம்புகள் இருக்கிறது. 7 கண்களும் 7 ஆவிகளாய் இந்த பூமியில் அனுப்பப்படுகிறது. இந்த 7 ஆவிகளும் பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுடைய செயல்பாடை கம்ப்ளீட்டாக அது படம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே கேமரா எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது என்னுடைய செயல் நிறைவாக இருக்கிறது என்று நான் எண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இருந்து அது நிறைவாக இருக்குதா, குறைவாக இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டுடுறாங்க, கீபோர்டு வாங்கிடுறான், பேடு வச்சுக்கிறான், நிறைய சவுண்ட் கொடுக்குற ஆம்பிளிஃபையர்லாம் வச்சு, ஸ்பீக்கர்லாம் வச்சு தாம் தூம் தாம் தூம்னு ஒரே மியூசிக் போட்டுட்டு ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் பாடக்கூடிய ஜனமும் இல்லை, ஆராதிக்க வைக்கிற லீடரும் இல்லை. மாயாஜாலம் நடக்குது. அப்போ மக்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஊன்னு பரவசம் அடைஞ்சிற மாதிரி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் குறைவு, தேவனுடைய நன்றி உணர்வு இல்லை, தேவ பயம் இல்லை அந்த ஆராதனையில் என்று தேவன் பார்த்து இப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்வதையே தேவன் விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும், உணர்வு, அன்பு, தேவ பயம், பக்தி, விசுவாசம், கர்த்தர் காத்தாரே என்ற அன்பு, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஆராதனை. இந்த கீபோர்டு இருந்தாலோ, பேட் இருந்தாலோ, இந்த கர்த்தர ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலோ வெற்றியான ஆராதனை கிடையாது. அன்பு, உணர்வு, தேவ பயம், விசுவாசம், தேவ பயபக்தி ஓடு நன்றியோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை தான்
அது குடிசையில் இருக்கலாம், தரையில் இருக்கலாம், மறுத்தடையில் இருக்கலாம், அது 4 பேராக இருக்கலாம், 40,000 பேராக இருக்கலாம். அந்த ஆராதனை தான் தேவன் விரும்புகிறார். அப்படியே சில பேர் நற்செய்தி சொல்லுகிறேன் போகிறார்கள், எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு ஓடியாருனும் ஓடியாந்துடுறாங்க. அங்கே இந்த ஆத்மா மனம் திரும்பணும், இந்த கிராமம் மனம் திரும்பணும், இந்த மக்கள் எல்லாம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பேசணுன்ற ஆர்வம் வாஞ்சை அவங்களிடத்துல இல்லை. அவங்களிடத்துல போய் சந்தோஷமாக இயேசுவின் நற்செய்தியை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. எவ்வாறு சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதிகபட்சமானவர்கள் பாவனை காட்டுகிறார்கள், நாங்களும் நற்செய்தியை சொல்லுகிறோம் என்று ஓடி வந்து விடுகிறார்கள். எப்போ வீட்டுக்கு ஓடிலான்னு நினைக்கிறார்கள். அவர்களை தேவன் பார்க்கிறார், உன் கிரியை நிறைவானதில்லை. அதே போல கொடுக்கிறார்கள். சில பேர் அதிகமாக கர்த்தரிடத்தில் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார்கள். அதையும் தேவன் பார்க்கிறார், உன்னுடைய செயல் நிறைவாக இல்லை. காயனை போல நல்ல இதயத்தோடு நீ தரல என்று கர்த்தர் நிர்ணயிக்கிறார். அப்படியே சில பேர் கர்த்தருக்காக பாடு பிரயாசம் கஷ்டங்களை எடுத்துக்கொள்வதில்லை. பரிசுத்தவான்கள் அதிகமான உபவாசத்தையோ நடந்து செல்வதையோ இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் லகுவாகவே வாழ்ந்து லகுவாகவே கஷ்டப்படாமையே தேவனுடைய வசனத்தை மாத்திரம் போதிச்சுட்டு தாங்கள் பூர்ணப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் தேவன் சொல்லுகிறார், உன் கிரியைகள் நிறைவானதல்ல. தேவகுமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூர்ணரான பின்பு என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அவர் தேவனுடைய மகனாயிருந்தே பட்ட பாடுகளாலே, இப்போ பாடே இல்லாம, சரீர கஷ்டமே இல்லாம, எந்த உபத்திரமும் இல்லாம, வசனங்களை மட்டும் 10-20 வசனங்களை வச்சு பேசிட்டு தூய்மையாக வாழ்கிறார்கள். ஆனால் பூர்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பாடுகளில் தான் பூர்ணப்படுகிறது. இந்த சரீரத்தில் பாடுபடணும், மனதிலும் பாடுபடணும். அந்த ஆத்துமா ரட்சிப்புக்காக, அந்த ஊர் ரட்சிப்புக்காக, அந்த அநேக பரிசுத்தவான்கள் உருவாவதற்காக எப்பாப்ரா தீத்தோ போல பவுலை போல பிரயாசங்களை எடுத்துக்கொள்ள அவர்கள் ஆசை இல்லை, பாரம் இல்லை. ஆகவே இப்படிப்பட்டவ ஊழியர்கள், இப்படிப்பட்ட விசுவாசிகள், ஆண்டவர் யார் செயலிலே குறை உள்ளவர்கள் யார் என்றால் சர்தை சபை. உன் செயல் சரியில்லைன்னா, வசனத்தை வச்சு நீ பார்க்கும்பொழுது சரியில்லைன்னா நீ சர்தை சபை, உன் செயல் சரியில்லை என்பதை மறந்து விடாதே. இந்த 7 ஆவிகளும் இந்த அளவுகளெல்லாம் கண்டுபிடிச்சு தேவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது கம்ப்ளீட்டாக. அதனால தான் 7 கண்கள் 7 ஆவிகள், அது கூட அதுக்கு 7 கொம்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. கொம்பு எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் சங்கீதம் 132:17 வாசிப்போம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஜெயத்தை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஜெயத்தை பெற்றவர். லூக்கா 1:75 கூட மரியாளுடைய பாடல்ல என் கொம்பை உயர்த்தினார் என்று பாடுகிறார். தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இரட்சண்ய கொம்பு, இப்படி பல கொம்புகளை கர்த்தர் நமக்கு உயர்த்தி 7 கொம்புகள் உயர்த்தப்பட்டு பல வெற்றிகளை அது காட்டி கொண்டிருக்கிறது. கொம்பு என்றாலும் ஜெயம். 1 கொரிந்தியர் 1:24 படி. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இன்னொரு விதத்தில் தேவ ஞானம் தேவ பலனாகவும் அது காணப்படுகிறது. கொம்பு என்பது தேவ பலன், தேவ ஞானத்தை காட்டுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் எல்லாவற்றையும் அறிகிறேன், ஆராய்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன் என்ற எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தவே உன்னுடைய கிரியைகளை பார்க்கிறேன், அது நிறைவு உள்ளது அல்ல என்பதற்கு முன்னாடி தான் எப்படிப்பட்ட செயல் உள்ளவர் என்பதை தேவன் காட்டுகிறார். 7 கண்களை உடையவன், 7 கொம்புகளை உடையவன்,
என்று தங்களை காட்டுகிறார். 7 ஆவிகள் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கூடவே 7 நட்சத்திரத்தை குறித்தும் பேசுகிறார். 7 நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சபையின் பொறுப்பெடுத்த தேவனுடைய ஊழியர்கள், அதிலும் எங்கெங்கேயோ ஒரு ப்ரேயர் வச்சிருக்கிறேன், உபவாசம் வச்சிருக்கிறேன் என்று சபை ஊழியம் இல்லாமல் கார்ப்பரேட்டாக இந்த ஃபோனில் ஜெபம் பண்ணுறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்ற ஊழியர் கிடையாது. வேதம் அவங்களை அங்கீகரிக்கவில்லை. சபையினுடைய அபிஷேகத்தோடு சபையை தேவன் கொடுத்திருக்கிற சபை தூதர்கள், மெய்ப்பர்கள், அவர்களுக்கு தான் தேவன் பேசுகிறார். தன் கரத்தில் அந்த 7 நட்சத்திரங்கள் என்று பேசுகிறார். அந்த 7 நட்சத்திரங்களை குறித்து நாம் பார்ப்போமானால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு மெய்ப்பராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, போதகராக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆல்ரெடி நாம் பார்த்துருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே, சபைக்கு கூறிய தேவன் தூதர் ஆரம்பிக்கும் பொழுதே 7 நட்சத்திரங்களை தன் கரங்களிலே ஏந்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத வாசிப்போம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 நட்சத்திரம்லாம் 7 ஊழியர்களை தேவன் தம்முடைய கரத்தில் ஏந்தி இருக்கிறார். அதனால் சாதாரண போஸ்டிங் இல்லை, ஆனாலும் மிக உத்தரவாதத்தோடு உண்மையோடு இருக்கணும் அந்த போஸ்டிங்கில். அதனால் சபை பொறுப்பெடுத்திருக்கிறவர்களெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் அங்கே இருக்கிற விசுவாசிக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிற விசுவாசிக்கு பரிசுத்தம் குறைந்தாலோ செயல்பாடு குறைந்தாலோ உன்னையும் தேவன் நியாயந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் சருதையினுடைய சத்தியத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்களை அறிந்திருக்கிற நாம் இப்பொழுது இந்த சபையினுடைய குறையை குறித்து கர்த்தர் பேசுகிறதை பார்ப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. பார்க்கறதுக்கு உயிரா இருக்கிற மாதிரி இருக்கிற, ஆனாலும் உள்ரங்கத்தில் உன் ஆன்மால, உன் ஆவியில நீ செத்தவனாக இருக்கிற. உன்னுடைய செயல்பாடு சரியில்லை. சில பேர் பாருங்க, சில இருக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த நெய் எல்லாம் வாங்கிடுவாங்க, விசேஷமான கறியெல்லாம் வாங்கிடுவாங்க, இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு பிரியாணி செய்வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த புளி சாப்பாடு மாதிரி, தக்காளி சோறு மாதிரி அந்த பிரியாணி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எந்த ருசியும் இருக்காது. என்னடா ஒன்றுமே இல்லாத சில இடத்துல எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, இவ்வளோ நெய், இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ வாங்கி கொடுத்து, நெய்யும் டால்டா மசாலா வாங்கி கொடுத்து கடைசியில் இந்த களி சாப்பாடை செஞ்சுருக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனைப்படுவோம். அப்படி இவருக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் எல்லா வசதியும் இருக்கவோ தன் ரொம்ப உயிராக இருக்கிறன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு சபையாருக்கோ எல்லா வசதிகளும், காரு, ஏசி, தேவையான பண வசதிகள்லாம் இருக்கிறதுனால உன் ஆன்மா ரொம்ப உயிராக இருக்குது, செயல்பாட்டில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சிடாத. தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது இதெல்லாம் வைத்து நீ தூங்கி கொண்டிருக்கிற. உனக்கு அதிகாலை ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்காக நிறைவான ஒரு செயல்பாடு இல்லை, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை, எந்த ஒரு நன்மைகளும் மற்றவங்களுக்கு நீ செய்கிறதில்ல. உன்ன வரைக்கும் அப்படியே நல்லா சாப்பிட்டு கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி ஒரு சோம்பேறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிராக இருக்கிறன்னு சொல்கிற, இல்லை நீ செத்தவனாக இருக்கிற. அந்த ஊழியரும் அந்த சபையும் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பு, முதல் உன் ஆன்மா உயிரோடு இருக்கட்டும், கர்த்தரோடு வாழட்டும். செத்தவனாக இருக்கிறாய் என்றால் அந்த ஆன்மா கர்த்தரோடு வாழவில்லை. சில பேருக்கு ஜபம் பண்ணால் முட்டி போட்ட ஜபமே வர்றதில்லை. சில பேருக்கு பாட்டு தான் பாட முடியுது, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண முடியல. சில பேருக்கு தனி ஜபம் வரவே மாட்டேன்து, ஏன்னா ஆன்மா செத்து போயிருக்குது.
4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல ஆவுன்னு கத்துவாங்க. தனி ஜெபம் பண்ண சொன்னால் எழுந்து வந்துடுவாங்க. இப்படி இதெல்லாம் வைத்து நீ தெரிஞ்சுக்கணும். உன் ஆன்மா செத்து இருக்குதுன்னா நீ இண்டிவிஜுவலாக தனித்தன்மையாக தேவனோடு கூட நீ வாழவில்லை. நீ தேவனோடு கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிற, தேவ சமூகத்தை உணராமையே இருக்கிற, தேவனுடைய பரிசுத்தாவிலே நீ நிரம்பி வாழவில்லை. இந்த வசதிகள்லாம் வைத்து திருப்தி அடைந்து ஆன்மீக வாழ்க்கையை இழந்து நீ மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற. உன் ஆன்மா தேவனோடு வாழவில்லை. ஊழியராயிரு, விசுவாசியாயிரு. கர்த்தரோடு நீ இசைந்து அபிஷேகத்தில் ஜெபிக்க முடியாதவங்க, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை துதிக்காதவங்கெல்லாம் செத்துப்போன ஆத்துமாக்கள், பின்தங்கி இருக்கிற. மற்ற உனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசையில் தேவையான எல்லா உபகரணங்களையும் வைத்து நீ நிறைவாக இருக்கிறன்னு சொல்லி பாவலா காட்டாத, கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஆகவே கர்த்தர் சொல்றார், மனம் திரும்பு, முதல் உன் ஆன்மா உயிர்ப்பிக்கப்படட்டும், கர்த்தரோடு சேரு. ஏன் அந்த துதிய நாட்கையை விட்ட? ஏன் அபிஷேகத்தை விட்ட? ஏன் ஆவிக்குரிய அனலை விட்ட? ஏன் கர்த்தரோடு நீ இசைந்திருக்கிற வாழ்க்கையை நீ ஏன் விட்ட? இந்த வசதிகள் எல்லாத்தையும் வைத்து ஏன் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நீ இருக்கிற? சம்பூர்ணமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். திருப்தியாக இந்த பூமியில் வாழ்ந்து நிம்மதியாக தூங்கி கவலை இல்லாமல் இருக்கிற ஒரு ஆத்துமாக்களை தேவன் எப்பொழுதும் அருவருக்கிறார். அவள் உயிரோடே செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்டு, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். ஆகவே தேவன் நம்ம எதுக்காக படைத்தார் என்று நாம் பார்க்கும்பொழுது, நற்கிரியைகளை தேவனுக்கென்று நம்முடைய ஆன்மா தேவனோடு வாழணும், தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், தேவனோடு உறவுல எப்போதும் இருக்கணும், நற்கிரியைகளை மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்காகவே அநேகருக்கு சாட்சியாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய அன்பை சொல்லவும் நன்மைகளை செய்யவும், நம்முடைய ஜெபமானது அநேகருக்கு நன்மை உண்டாக்கவும் அற்புதங்களை உண்டாக்கவும் தான் நம்மை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம செத்தவங்களாக இருந்து அநேகரை உயிராக்க முடியாது. ஆகவே கர்த்தர் சொல்றார், மனம் திரும்பு, முதல் நீ உயிராக, மற்றவங்களெல்லாம் சிறப்படுத்து என்று சொல்லுகிறார். ஒருவேளை செத்த நிலைமையிலேயே, பலவீனப்பட்ட நிலைமையிலே ஏனோ தானும் ஊழியம் செய்தியானா, கர்த்தருக்காக கிரியை செய்தனா, கர்த்தருக்காக ஜெபிச்ச, ஆராதனையை போய் அரமனசா பண்ண, காலையில் எழுந்து ஏதோ அரமனசா கர்த்தரோடு கூட நான் ஜெபிக்கணுமேன்னு ஜெபம் பண்ணேன்னா, கர்த்தர் சொல்றார் எரேமியா 48:10, சபிக்கப்பட்டவர். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். யூதா 12 வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். கடைசியில் இந்த நிலைமை 2 முறை செத்து வேரற்று போன மரம் போல நம்முடைய வாழ்க்கை மாறிடும். இதிலே சீக்கிரமாக நாம் ஏன் உண்மையாக ஆராதனை செய்ய முடியல? தேவனை காலையில் எழுந்து உணர்வோடு ஏன் தேட முடியல? எதையும் தேவனுக்கு சந்தோஷமாக ஏன் நான் செய்ய முடியல? ஏன் பரிசுத்த வாழ்க்கையில் ஏன் நிலைத்திருக்க முடியல என்பதை ஆராய்ந்து பாருங்கள். வசதியை வைத்து, நல்ல சூழ்நிலையை வைத்து எனக்கு எல்லாம் நிறைவாச்சுன்னு சொல்லாதீங்க. ஆன்மாவில் நிறைவே சம்பூர்ணமான வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற தேவைகள் நிரம்பப்பட்டிருந்தால் அது சம்பூர்ணமான வாழ்க்கை அல்ல. ஆன்மாவின் நிறைவே சம்பூர்ணமான வாழ்க்கை என்பதை மறந்துவிடாதே. எபேசியர் 5:14 வாசிக்க கேள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் வெளியில யாருக்கும் தெரியாது. ஒரு ஊழியர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, இந்த சபை அப்படிப்பட்ட தூங்குற நிலையில் இருக்கிறது, மரிக்கிற நிலையில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் தேவன் தான் ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே சபை சருதை என்றாலே தூங்குகிற, மரிக்கக்கூடிய, மரித்த நிலவரத்தில் இருக்கிற, தேவனுக்கு முன்பாக செயல் நிறைவாக இல்லாதது, ஆன்மாவின் வாழ்க்கையில் கர்த்தரோடு வாழாதவர்கள், பார்ப்பதற்கு வாழ்கிறது போல
ஒரு நடிப்பை உள்ளவர்கள் தான் சர்தை சபை என்பதை மறந்து விடாதே. இதிலிருந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மையாக வாழு என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படி உண்மையாய் வாழ்கிறவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவன் பிரதிபலனை பேசுகிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். தங்கள் வஸ்திரம் அசுசிப்படாம, உலகம், ஆடம்பரம், வசதி எல்லாத்தையும் வைத்து ஆன்மீக வாழ்க்கையை வீணாக்காமலும் இந்த சரீர இச்சை ஆசை என்ற கரைபடாத இருக்கிற ஒரு நல்ல விசுவாசிகளும் அங்கே இருக்கிறார்கள். தங்களுடைய வசதிகளை வைத்து சில பேர் அப்படியே மயக்கத்தில் போயிடுறாங்க, ஆன்மீக வாழ்க்கையை விட்டு தூரம் போயிடுறாங்க. சிலர் தன்னுடைய ஆசை இச்சைகளை ஆகிய சரீர இச்சையினால் கரைப்பட்டு தூரமாக போகிறாங்க. அப்படி இந்த ரெண்டு காரியமும் இல்லாமல் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவங்களுக்கு வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட சபையிலையும் ஒரு சிலர் இப்படி இருக்கிறதையும் தேவன் பாராட்டி பேசுகிறார். ஒருவேளை இந்த சர்தையில் இருக்கிற முக்கால் பகுதியான பகுதி தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனுடைய கிரியைகளில் பூர்ணப்படாமல், விரும்பாத ஆன்மால செத்தவங்களாக இருக்கிற நிலைமை இருக்குமானால் மாற்றி உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடக்கவும், அவரோடு கூட அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாகவும், நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்களாகவும், அவருடைய ராஜ்யத்தில் முக்கியமான ஆத்துமாக்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.